அந்த கிராமத்தில் ரவி என்ற பெயர் எல்லோருக்கும் தெரியும். அவன் பெரிய சாதனையாளர் என்பதால் இல்லை, பணம் புகழ் எதுவும் அவனிடம் இல்லை. அவன் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும் பையன் என்பதால்தான் எல்லோருக்கும் தெரியும். ஒவ்வொரு நாளும் சூரியன் எழுவதற்கும் முன்னே அந்த மண் சாலையில் ரவியின் காலடி சத்தம் கேட்கும். ஆனால் அவன் உடல் ஆரோக்கியத்துக்காக ஓடவில்லை. அவன் வாழ்க்கையிலிருந்து ஓடிக்கொண்டிருந்தான். வறுமையிலிருந்து, உடைந்த வீட்டுச் சுவர்களிலிருந்து, வயிறு நிறையாமல் தூங்க வேண்டிய இரவுகளிலிருந்து, மிக முக்கியமாக மக்கள் சொல்வதிலிருந்து. ஓடினா என்ன மாறப்போகுது? கனவுகளெல்லாம் பணக்கார பசங்களுக்கு தான். இந்த வார்த்தைகள் ரவியின் காதில் விழுந்து கொண்டே இருந்தன. அவன் பதில் சொல்லவில்லை. அவன் இன்னும் வேகமாக ஓடினான். ரவிக்கு கனவுகள் இருந்தன, பெரிய கனவுகள். ஆனால் காலியான வயிற்றோடு கனவு காண்பது கஷ்டம். எதிர்காலம் இருட்டாக தெரிந்தால் நம்பிக்கை தளர்ந்துவிடும். சில நாட்கள் அவன் கால்கள் நடுங்கும் வரை ஓடினான். சில நாட்கள் கண்களில் கண்ணீர் வரும் வரை ஓடினான். நான் நின்றுவிட்டா வாழ்க்கை என்னை பிடிச்சு உடைச்சிடும் என்று அவன் நம்பினான். ஒரு மாலை நேரம் மிகவும் சோர்வடைந்த ரவி கிராமத்தின் எல்லையில் இருந்த ஒரு பழைய ஆலமரத்தின் கீழ் விழுந்தான். மூச்சு வாங்க முடியவில்லை. கால்களில் சக்தியே இல்லை. அப்போதுதான் அவன் கவனித்தான். அந்த மரத்தின் கீழ் ஒரு முதியவர் அமைதியாக உட்கார்ந்து அரிசி மணிகளை எரிந்து எறும்புகளுக்கு உணவு கொடுத்து கொண்டிருந்தார். அந்த முதியவர் ரவியை பார்த்து மெதுவாக சிரித்தார். நீ தினமும் ஓடுறத பார்க்கிறேன், ஆனா உன் கண்களில் வலிமை இல்லை, சோர்வுதான் இருக்கு என்றார். ரவிக்கு சிரிப்பு வந்தது. நான் ஓடுறது, நான் நின்னுட்டா வாழ்க்கை என்னை உடைச்சிடும் என்று கசப்பாக சொன்னான். முதியவர் தலை ஆட்டினார். பிறகு மெதுவாக ரவியின் மனதை குத்தும் வார்த்தைகளை சொன்னார். நிக்கிறவங்கள வாழ்க்கை உடைக்காது மகனே, எதுக்காக ஓடுறோன்னு தெரியாம ஓடுறவங்கள தான் உடைக்கும். ரவி மெதுவாக எழுந்து உட்கார்ந்தான். முதியவர் ரவியின் கால்களை பார்த்து சொன்னார், உனக்கு திறமை இருக்கு, உனக்கு சக்தி இருக்கு, ஆனா நீ பிரச்சனையிலிருந்து ஓடுற. அவன் கண்களை நேராக பார்த்து கேட்டார், ஓடுறத நிறுத்தாம ஏதாவது ஒரு இலக்கை நோக்கி ஓடினா என்ன? அந்த வார்த்தைகள் ரவியின் மனதை விட்டு போகவில்லை. அன்று இரவு ரவி தூங்கவே இல்லை. முதல் முறையாக அவன் தன்னிடமே கேட்டான், நான் எதுக்காக ஓடுறேன்? அடுத்த நாள் ரவி மீண்டும் ஓடினான். ஆனா இந்த முறை அவன் பயத்திலிருந்து ஓடவில்லை. அவன் ஒரு நோக்கத்தோடு ஓடினான். அவன் பயிற்சி செய்ய ஆரம்பித்தான். முன்னாடி எழுந்தான், ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டான், பொறுமையை கற்றுக்கொண்டான். மக்கள் இன்னும் சிரித்தார்கள். இவனால என்ன ஆக போகுது? நேரம் வீணாக்குறான் என்றார்கள். ஆனால் இப்போது ரவியின் காதுகள் அவைகளை கேட்கவே இல்லை. அவன் ஒரு திசையை தேர்ந்தெடுத்திருந்தான். மாதங்கள் கடந்தன, வருடங்கள் கடந்தன. ஒரு காலத்தில் பயத்தில் ஓடிய பையன் இப்போது நம்பிக்கையோடு ஓடினான். உடல் வலிமை அதிகரித்தது, மன வலிமை அதைவிட அதிகரித்தது. தோல்விகள் வந்தன, வலி வந்தது, சந்தேகம் திரும்ப வந்தது. ஆனால் அவன் ஆலமரத்தின் கீழ் சொன்ன அந்த வார்த்தைகளை மறக்கவில்லை. அவன் ஓடுவதை நிறுத்தவில்லை. ஒரு நாள் அதே மண் சாலை, அதே கிராமம். ஆனா இந்த முறை அந்த இடம் மக்கள் கூட்டத்தால் நிரம்பியிருந்தது. ஒரு பெரிய பேனர் காற்றில் அசைந்தது. மாநில அளவிலான மாரத்தான், எங்கள் சாம்பியனை வரவேற்கிறோம். ரவியின் கழுத்தில் பதக்கம், முகத்தில் அமைதி, கண்களில் நம்பிக்கை. ஒரு காலத்தில் சிரித்தவர்கள் இப்போது கைத்தட்டினார்கள். டீக்கடை அண்ணன் கண்ணீர் துடைத்தான். குழந்தைகள் ரவியை ஹீரோவாக பார்த்தார்கள். ரவி மெதுவாக ஆலமரத்தை பார்த்தான். முதியவர் இல்ல, ஆனால் அவர் சொன்ன பாடம் அங்கேயே இருந்தது. ரவிக்கு உண்மை புரிந்தது. வாழ்க்கையிலிருந்து ஓடினா சோர்வுதான் கிடைக்கும், வாழ்க்கையை நோக்கி ஓடினா மாற்றம் கிடைக்கும். அன்று ரவி ஓடுவதை நிறுத்தினான். ஏனென்றால் அவன் சேர வேண்டிய இடத்தை அடைந்துவிட்டான். முதல் முறையாக அவன் வாழ்க்கையிலிருந்து தப்பிக்கவில்லை, அவன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தான். கதை சொல்லும் முடிவுச் செய்தி, திசை இல்லாத உழைப்பு உன்னை களைப்பாக்கும், திசையோடு செய்த முயற்சி உன் வாழ்க்கையை மாற்றும்.